அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم افلا يتدبرون القران ام على قلوب اقفالها. கண்ணியமும் பெருமதிப்பும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆன் அதில் இடம்பெற்றிருக்கிற சில குறிப்பிட்ட வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டு அந்த வசனங்கள் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதனுடைய விளக்கங்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சில மாதங்களாகவே சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் அதில் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள் தொடர்பாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிகழ்வை திருமறை குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டுவதோடு அந்த ஆசை தவறான ஒரு ஆசை என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்திய செய்தியை பார்த்தோம். அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுவது தவறு கிடையாது. நான் மௌத்தாவதற்கு முன்னாலேயே இந்த துனியாவில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒரு தவறான ஆசை. அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தால் தான் நம்புவேன் என்று கேட்கல. அப்படி கேட்டிருந்தா குஃப்ரு. அதை எந்த ஒரு ஈமான் கொண்டவரும் செய்ய மாட்டார்கள். குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர்மார்கள் அதை செய்ய மாட்டார்கள். இறைவனோடு பேசுகிறோம், அந்த இறைவன் கேட்கறதை இப்படி இருக்கதை பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மனநிலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது. அல்லாஹ் அதை கண்டிக்கிற விதமாக ஒரு நிகழ்வை நடத்தினான் என்பதைத்தான் சென்ற வாரம் அது தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ அது தொடர்பில் உள்ள மற்ற வசனங்கள் அது குறித்து நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வியாக ஆண்களுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம்முடைய இறை தூதர் அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். பல இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை குறித்து பேசுகிறது. நபி அவர்கள் இலகிய மனம் படைத்தவர் அப்படின்னு சில இடத்துல பேசுது, மகத்தான நற்பண்பு உடையவர் அப்படின்னு சில இடத்தில் பேசுகிறது. ஆனால் முன் சென்ற வேதத்தில் இவர் பண்பு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். முன்னால் வந்த தௌராத்தாக இருக்கலாம், இஞ்சிலாக இருக்கலாம், இந்த வேதத்துல ரசூலுல்லாஹ் பத்தின செய்திகள் அல்லாஹ் முன்னாடி சொல்லி இருக்கிறான். இப்படி ஒரு தூதர் வரப்போறாரு அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக பல முன்னறிவிப்புகள் பல வேதங்களில் வழங்கப்பட்டு இருக்கிறது. அத அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான், இப்படி எல்லாம் நபியே உங்களை பத்தி அந்த வேதத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு நபிக்கும் நமக்குமான ஒரு பாடமாக அல்லாஹ் நடத்துகிறான். அந்த நபி என்ன பண்பு உடையவர்? இதுதான் கேள்வி. யாரும் போனை பார்க்கறதா இருந்தா போன் பார்க்கறத நிறுத்திடுங்க. இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் என்னென்ன பண்பு உடையவர்? அதுல மாற்றம் இல்லை. பழைய வேதங்களில் அவருடைய பண்பு குறித்து பேசப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெண்கள்ல இருந்து சரி 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 போதும். இதுக்கு அடுத்து வர்றது இன்னொரு கேள்வி. சரிங்களா? சூரா அல் அஹ்ராஃபினுடைய 157வது வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தௌராத் இஞ்சிலில் இடம்பெற்றிருக்கிற சில வாசகத்தை அல்லாஹ் அங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை பாருங்க. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியில் உம்மி. இந்த வசனம் நிறைய பாடத்தை சொல்லி தர்ற வசனம். அதுல குறிப்பா
ரசூல் வேறு நபி வேறுன்னு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்மெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நமக்கு நம்முடைய தாய் தந்தையர்களோ அல்லது நம்முடைய மொஹல்லாவில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ரசூல்மார்கள் வேறு நபிமார்கள் வேறு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வர ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ஆனால் அது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பலகீனமானது. உலகத்தில் வந்த நபிமார்கள் எண்ணிக்கை 1,24,000, ரசூல்மார்கள் எண்ணிக்கை 313 அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த தத்துவத்தை மறுக்கிற விதமா தான் பேசுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த இறுதி தூதர், இவர் தான் ரசூல், இவர் தான் நபின்னு அல்லாஹ் பேசுறான். அது ஒரே வசனத்துல அடுத்தடுத்த வார்த்தையில பார்க்கலாம். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, எழுத படிக்க தெரியாதவர் அப்படிங்கறது அரபுல உம்மிம்பாங்க. எழுத படிக்க தெரியாத இந்த நபி, இந்த ரசூலை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்ப இவர் தான் ரசூல், இவர் தான் நபி. குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் அதை பத்தி பேசுறான். உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள், சூரா முஹம்மதில், சூரா ஃபத்தஹில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அதாவது வமா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷ்ஷித்தாஉ அலல் குஃபார் என்று திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. முஹம்மது யார்? இவர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுறான். இன்னொரு இடத்துல சொல்றான் யா அய்யுஹன் நபியு, நபியே அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறான். அப்ப இவர் ரசூல், இவர் நபின்னா ரெண்டு வேற வேற வார்த்தை, ரெண்டினுடைய பதம் ஒண்ணுதான், பொருள் ஒண்ணுதான். அப்ப ரசூல் வேறு நபி வேறு இல்லைங்கிறது இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதாரம். தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான், இவர் எழுத படிக்க தெரியாதவர். இவர் யாரு? இவருக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியறதுங்கிறது ஒரு சாதாரண கல்வி. அந்த கல்வியை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கல. அதுக்கு முன்னாடி வந்த பல நபிமார்களுக்கு கல்வி அறிவு இருந்திருக்கு. மூசா நபியை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதே அவர் இளமையை கல்வியை பெற்ற போது அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். தாவூத் நபிக்கு கல்வி இருந்தது, சுலைமான் நபிக்கு கல்வி இருந்தது, யூசுப் நபிக்கு கல்வி இருந்தது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறான். இந்த எழுத படிக்க தெரியணுங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான தேவை அது. ஆனா இந்த கல்வியை கூட முகமது நபிக்கு அல்லாஹ் தரல. அதுக்கான காரணத்தை அல்லாஹ் வேற வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். இதல் லர்தாபல் முபித்திலோன், அப்படி ஒருவேளை உங்களுக்கு நபியை எழுத படிக்க தெரிஞ்சு இருந்துச்சுன்னு வைங்க, வீணர்கள் உங்கள் மீது சந்தேகப்படுவார்கள். முட்டாள்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இவர் நல்ல பெரிய புத்திசாலியா இருக்கிறாரு, அதனால அவருடைய புத்தியின் காரணமாக வந்தது குர்ஆன்னு வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதனால உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் நான் ஆக்கிவிட்டேன்னு அல்லாஹ் பேசுறான். இந்த நபியை பற்றி அல்லதீன யஜீதுனஹு மக்தூபன் இந்தஹு ஃபித் தௌராத்தி வல் இன்ஜில், இவரை பற்றி தௌராத் என்னும் வேதத்திலும் இன்ஜீல் என்ற வேதத்திலும் எழுதப்பட்டு இருப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள். முகமது நபிக்கு தெரியாது. இப்ப ஒரு பேச்சுக்கு இப்படி ஒரு தூதர் வரப்போறாரு, அவர் பண்பெல்லாம் இதுதாங்கிறது தௌராத்துல இருக்கிறது உண்மைன்னா, ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அதை படிச்சுட்டு நான் தான் அந்த தூதர்னு வாதாடலாம். அப்படி ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கல. இவருக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் இருக்கிற அந்த பண்பு, இதுக்கு முன்னாடி அந்த வேதத்தில் எந்த தூதர் வருவார் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தானோ அந்த பண்போடு ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டா இருக்கு. இவருக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் படிச்சு என்ன செய்யல, அந்த பண்புகளை வளர்த்து கொள்ளல. இவர்கிட்ட இருக்கிற பண்பு தௌராத்து சொல்ற பண்பு, இவர்கிட்ட இருக்கிற பண்பு இன்ஜீல் சொல்லுகிற பண்பு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், யஅமுருஹும் பில் மஅரூஃப், இவர் நன்மையை ஏவுகிறார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், இவர் தீமையை தடுக்கிறார். எதெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் இவர் ஏவி விடுவார், செய்யுங்கன்னு மக்களை ஆர்வம் ஊட்டுவார், கட்டாயப்படுத்துவார். எதெல்லாம் தீமையோ அதை மக்களை விட்டு தடுப்பார், செய்யக்கூடாது என்று வலியுறுத்துவார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வயுஹில்லுல் லஹுமுத் தய்யிபாத், எது தூய்மையோ அதை இந்த மக்களுக்கு ஹலால் என்பார். தூய்மையானது ஹலால் என்று அவர் மக்களுக்கு வழிகாட்டுவார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், எதெல்லாம் அசுத்தமோ நஜீஸோ பாவமோ அதையெல்லாம் விட்டு இவர் மக்களை தடுத்து விடுவார். அது மட்டுமில்ல, வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், மக்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிற சங்கிலிகளை, விலங்குகளை, சுமைகளை இவர் நீக்குவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நபி எப்படிப்பட்டவர்னா, நன்மை ஏவுவாரு, தீமையை தடுப்பாரு, தூய்மையானதை ஹலாலாக்குவார், அசுத்தமானதை ஹராமாக்குவார். கூடுதலாக இவர் என்ன செய்வார் என்றால், மக்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிற சங்கிலிகளை எல்லாம் உடைத்து எறிவார், அந்த சுமைகளை எல்லாம் நீக்குவார். அப்படின்னா என்ன? உன் குடும்பத்துக்கு நீ வேலை பார்க்காத, நான் சம்பாதிச்சு கொடுக்கிறேன், அது அப்படியா? அந்த வேலை கிடையாது, அந்த சுமைகளை நீக்குவது கிடையாது. இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் என்ற ஒரு சுமை இருக்கும். பணக்காரனுக்கு ஒரு மதிப்பு, ஏழைக்கு ஒரு மதிப்பு, உயர் ஜாதிக்கு ஒரு மதிப்பு, தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு மதிப்பு.
அரபு மொழிக்கு ஒரு மதிப்பு, அரபி அல்லாத மொழிக்கு ஒரு மதிப்பு, கருப்பனுக்கு ஒரு மதிப்பு, வெள்ளையனுக்கு ஒரு மதிப்பு என்று பல ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்த ஒரு சமுதாயத்தை, அந்த கீழ்நிலையில் பிற்படுத்தப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்த அந்த மக்களினுடைய அடிமை சங்கிலிகளை உடைத்து சமுதாயத்தில் அனைவரும் சமம் என்கிற நிலைக்கு கொண்டு வந்தவர் நபிகள் பெருமகனார். பல பேர் தத்துவத்தை பேசியிருக்கலாம், அதை நடைமுறைப்படுத்தணும், அதான் முக்கியம். நடைமுறைப்படுத்த முடியலன்னு வைங்க, அந்த தத்துவம் பேசி எந்த பயனும் இல்லை. அதை செய்வதற்கு உங்களால் ஆன என்ன முயற்சி செஞ்சீங்க? இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் வெள்ளைத்தோல் உடையவர், அரபு மொழியை சார்ந்தவர், உயர்ந்த குலத்தில், குறைஷி வம்சத்தில், அதிலும் குறிப்பாக ஹாஷிமி குடும்பத்தை சார்ந்தவர். இதுக்கு மேல ஒரு குடும்பம் உயர்ந்த குடும்பம் கிடையாது மக்காவில். குறைஷிய உயர்ந்த பரம்பரை. அந்த குறைஷில பல தலைமுறைகள் உண்டு, பல முக்கிய தலைவர்கள் உண்டு. அதில் ஹாஷிமி என்கிற கோத்திரம் மிக உயர்ந்த கோத்திரம். அந்த கோத்திரத்தை சார்ந்தவர். உயர்ந்த ஒரு இடத்துல பணம் ரீதியாகவும், அந்தஸ்து ரீதியாகவும், நிற ரீதியாகவும், மொழி ரீதியாகவும் உயர்ந்த இடத்தில் உள்ள இவர் மக்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிற சங்கிலிகளை உடைத்தெறிகிறார். நீங்க நல்லா பாருங்க, கருப்பர்களுக்காக போராடியது யாரா இருக்கும்னா கருப்பனாத்தான் இருப்பான். ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு கருப்பர். அதே போன்று நெல்சன் மண்டேலா என்ற ஒரு நபர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கருப்பர்களுக்காக சிறை சென்றவர், தன் வாழ்நாளில் அதிக நாட்களை சிறையில் அனுபவித்தவர். அவர் ஒரு கருப்பர். கருப்பர் வழி யாருக்கு தான் தெரியும்? கருப்பனுக்கு தான் தெரியும். அதான் உண்மை. ஒரு தாழ்ந்த ஜாதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உயர்ந்த ஜாதிக்கு வழியா தெரியும், அவனுக்கு அது வழி தெரியாது. தாழ்ந்த ஜாதியில இருந்து வந்தவனுக்கு தான் வழி தெரியும். அம்பேத்கர் கீழ் ஜாதி மக்களுக்காக போராடினார், அவரே ஒரு கீழ் ஜாதி. அதை மார்க்க நமக்கு அப்படி சொல்லி தரல. இவங்க உருவாக்கிய கட்டமைப்பின்படி பார்த்தால் அவர் கீழ் ஜாதியிலிருந்து வந்தவர். ஏன்னா என் சமுதாயம் பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் போராடுகிறார். இப்படி யாரெல்லாம் வந்து சமூக நலனுக்காக போராடுகிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தில் இருந்து வந்தவராக இருப்பார். முகமது நபி கருப்பருக்காக போராடினார், ஆனால் அவர் வெள்ளை. முகமது நபி மாற்று மொழிக்காரர்களுக்காக போராடினார், ஆனால் அவர் அரபி. முகமது நபி கீழ் ஜாதிகளுக்காக போராடினார், ஆனால் அவர் உயர்ந்த குலம். முகமது நபி எல்லா நேரத்திலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக துணை நின்றார், ஆனால் இவர் உயர்ந்த ஜாதி. இப்படி ஒரு பண்பு கொண்டவர் அரபு தேசத்தில் இதுக்கு முன்னாடி வரல. இவரை பற்றி எழுதப்பட்டு இருக்கிற அத்தனை வார்த்தையுமே அப்படி முழுமையாக ஒப்பிட்டு பார்த்தால் ஒருத்தருக்கு பொருந்தும்னா அது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்லா சொல்றான். தௌராத்தை எடுத்து படி, அதுல இருக்கிறது இவர்கிட்ட இருக்குதான்னு பாரு. இஞ்சில எடுத்து படி, ஒரு நபி வருவார் நான் சொல்லி இருக்கிறேன், அதுல இருக்கிறது இவர்கிட்ட இருக்குதான்னு பாரு. தௌராத்தை நீ உருவாக்கல, போன தலைமுறையில எழுதல, இந்த முகமது நபி கொண்டு வரல. பல ஆயிரம் வருடங்களாக தௌராத் இருக்கு, 600 வருஷமா இஞ்சில் இருக்கு. ஆனா இவர் வந்து 40 வருஷம் தான் ஆச்சு. எப்படி இவரை பற்றி செய்தி அதுல இருக்கும்? அப்ப யோசிக்க மாட்டியா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. பதில் சொன்னவர்கள் அல்லாதவர்கள் சொல்லுவதற்கு முயற்சி செய்யுங்க. இப்ப பதில் சொன்னவங்க சொல்றது தப்பு கிடையாது, வேற நபர்கள் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம வந்து இப்படியான நிகழ்ச்சியா நம்ம ஏன் நடத்துறோம்? பயானம் மட்டும் நடத்திட்டு போயிருக்கலாம். மற்றவங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால மற்றவங்க முயற்சி பண்ணுங்க. யாரும் தெரியலங்கிற பட்சத்தில் மற்ற சொன்னவர்களை மீண்டும் சொல்லலாம், தவறு கிடையாது. பெண்களுக்கான கேள்வி. இவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு குர்ஆன்ல எக்கச்சக்கமான வசனங்கள் வருது. அதாவது வழிபாட்டில் ஈடுபட்டால் வெற்றியாளர்கள், வட்டியை விட்டுட்டா வெற்றியாளர்கள், மதுவை விட்டுட்டா வெற்றியாளர்கள். குர்ஆன்ல வெற்றியாளர்கள் பண்பை பத்தி எல்லாம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கோணத்தில் பேசுறோம். அதுல இந்த நம்ம குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தில் ரசூலுல்லாவுக்கு 4 கடமைகளை செய்தவர் வெற்றியாளருங்கிறோம். ரசூலுல்லாவுக்கு 4 கடமை நம்ம செய்யணுமா, அதை செய்தவர் வெற்றியாளர் அப்படின்னு நல்லா சொல்றான். எந்த 4 கடமை அது? சரி, 4 விஷயத்தை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. சரி 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 ஓகே, சரியான பதில். அதே 157வது வசனத்துல ரசூலுல்லாவை பற்றிய முன்னறிவிப்பு ஒரு பகுதியா சொல்லிட்டு அடுத்த பகுதியில் ரசூலுல்லாவுக்கு நம்ம என்ன கடமைகள் செய்யணும். நம்ம வந்து இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நீங்க பாருங்க, ரசூலுல்லாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அல்லாஹ்வை தொழுகிறோம், பாவத்தை விட்டு விலகிறோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அல்லாஹ் சொல்றேன், இல்லை நான் அதுக்கு நான் நபியை அனுப்பலைங்கிறான். நான் நபியை அனுப்புனது நீ அல்லாஹ்வை தொழுதுட்ட பாவத்தை விட்டுட்டேங்கிறதுக்கு மட்டும் இல்லை, இவருக்கே நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான்.
பட்டியலை இட்டுட்டு கடமை இருக்குன்னு மட்டும் சொல்லல, இந்த கடமையை செய்யறவன் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இவரை நம்புகிறாரோ. அல்லாஹ்வை நம்பிட்டா வேலை முடிஞ்சிருமான்னு கேட்ட முடியாது, இவரை நம்பணும். ரசூலுல்லாஹ் அதை இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி வந்த இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபி நம்பின மக்கள் நல்ல மக்களும் உண்டு. ஈசா நபி தூதர் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், அதனால நம்ம ஈசா நபி பின்பற்றுவோம், அல்லாஹ் மட்டும் வணங்குவோம் அப்படின்ற நல்ல சிந்தனையில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் நபியின் காலத்திலும் இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற நபர், ரசூலுல்லாஹ்க்கு முதல் வஹி வந்தது. ஹதீஜா அம்மையார் யார்கிட்ட கூட்டு போனாங்க? வராக்கா என்ற ஒரு வயது முதிர்ந்த கண் தெரியாத ஹீப்ரு மொழியை அறிந்த நபர்கிட்ட கொண்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன தகவலை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? ஹாதா நாமூஸ், வந்தது யாரு? தௌராத்து சொல்லுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்தான், உங்கள்ட்ட வந்தவர் தான். நீங்க இறை தூதர் ஆயிட்டீங்க, நீங்க இந்த ஊரை விட்டு விரட்டப்படுகிற ஒரு நாள் வந்தால் உங்களுக்கு நான் உதவியாக நிற்பேன் அப்படின்னு வராக்கத் இப்னு நௌஃபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு சஹாபி, அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர். அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, தௌராத்தை படிச்சிருக்கிறாரு, உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறார். எந்த தூதருக்கு இவ்வளவு நாள் காத்திருந்தோமோ அந்த தூதர் வந்துட்டாரு, அப்ப நம்ம உதவி செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மனநிலைக்கு வராரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் இயேசுநாதரை பின்பற்றுகிற நபராகவே இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும் ஏகத்துவப்படுத்தி இயேசுநாதரை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் ஒருவர் நான் வந்த தகவலை தெரிந்து என்ன நம்பாம அவன் மௌத்தாயிட்டான்னா அவன் காஃபிர்ன்ட்டாங்க. அவன் யாரு? ஒருவன் அல்லாஹ்வை தான் ஏகத்துவப்படுத்தி வணங்குறான், அவனுக்கு இஸ்லாம் தான் மார்க்கம் நல்ல தெளிவா தெரியும், அதைத்தான் பின்பற்றுகிறான், இன்ஜில் வேதத்தை கரெக்டா ஃபாலோ பண்றான், ஈசா நபி தான் நமக்கான ஒரே வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இப்ப அந்த இன்ஜில் என்ன சொல்லுதுன்னா, அடுத்து ஒரு தூதர் வருவார், வந்தா நம்பணும். இப்ப ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்ற அறிவிப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவர் வாழ்ந்து இந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்து மௌத்தாயிட்டா அவர் யாரு? சொர்க்கவாசி. ஏன்னா அவருடைய வேலை கரெக்டா முடிச்சிட்டார்ல, நான் அல்லாஹ் வணங்குறேன், இஸ்லாத்துல இருக்கிறேன், இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகிறேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நபி வந்துட்டாங்கன்ற தகவல் வந்துருச்சு. இன்ஜிலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே பொருத்தி பார்த்தா கரெக்டா இருக்கு. தௌராத்துல சொல்லப்படுவதை பார்த்து அப்படி பொருத்தி பார்த்தா யார் மேல கரெக்டா இருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கரெக்டா இருக்கு. நான் வந்த தகவல் ஒருவன் அறிந்து என்ன நம்பிக்கை கொள்ளாம மௌத்தாயிட்டான் அப்படின்னா அவன் நரகவாசி, அவன் ஈமான் கொள்ளல, அவன் காஃபிர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ்வை நம்புறது ஈமானினுடைய ஒரு பங்கா பார்க்க கூடாது, ஈமானினுடைய அஸ்திவாரம் அது. அல்லாஹ்வின் நம்பிக்கைக்கு அடுத்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வின் நம்பிக்கை தான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இவரை நம்புகிறாரோ, அது முதல் கடமை, இவருக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை அது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஸ்ஸருஹு, இவருக்கு கண்ணியப்படுத்துங்கங்கறான். கண்ணியப்படுத்துங்க என்னது? அரசராக உட்கார வைங்கன்னு அர்த்தமா? கிடையாது. கண்ணியப்படுத்துங்கிறதுக்கான அர்த்தமாக அல்லாஹ் எதை பார்க்கறான் அப்படின்னா, ஒரு தூதுவர்னு ஒருத்தர் வரார், நீ நம்பிட்டேன்னா அவருக்கு கட்டுப்படணும், அதான் தூதுவரை கண்ணியப்படுத்துகிற முறை. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் நீங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூட்டம் நம்பியது, பனி இஸ்ரவேல் சமுதாயம். நம்புறதோட அவனுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைச்சிட்டான். அதனால மூசா நபிக்கு எப்பவுமே கட்டுப்படலை. இந்த இடத்துல வந்து நீங்க பயிரிடுங்க, நாங்க பயிரிட மாட்டோம், நாங்க இந்த இடத்துல வாழ மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு போய் யுத்தம் செய்யுங்க, நீங்களும் அல்லாஹ் போய் யுத்தம் பண்ணுங்க, நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோம். மாட்டை அருங்க, இல்ல நாங்க அறுக்க முடியாது, எந்த மாடு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு அந்த கடமையிலிருந்து புறக்கணிக்க பார்க்கறாங்க. ஒரு தூதர்னு நீங்க ஏத்துக்கிட்டா அந்த தூதருக்கு நீங்க செய்ய வேண்டிய கண்ணியமே கட்டுப்படுறது. எந்த மாதிரி கட்டுப்படணும் அப்படின்னா, நீங்க சொன்னால் நாங்கள் எதற்கும் கீழ்ப்படிவோம் அப்படின்ற அடிப்படையில் கட்டுப்படணும், அதான் கண்ணியப்படுத்துறது. ஒருவரை தலைவரா ஏத்துக்கிட்டோம், தலைவர் கண்ணியம் என்னது? நீங்க தலைவர், அது சொல்லிட்ட கண்ணியம் ஆயிருமா? யாருங்க இந்த பள்ளிவாசல் தலைவர்? இவர் தான் தலைவர். யார் இந்த ஊர் தலைவர்? இவர் தான் தலைவர். யார் இந்த நாட்டின் அரசர்? இவர் தான் அரசர். அதை சொல்லிட்ட வேலை முடிஞ்சிருமா? அவர்களுக்கு கட்டுப்படுவது கொண்டுதான் அவர்களை தலைவரா ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான கண்ணியம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து பத்ர் யுத்தத்துக்கு புறப்படுறாங்க, 300 சொச்ச பேர் அழைச்சிட்டு போறாங்க. இந்த 300 சொச்ச பேர்ல வந்து ரொம்ப சொற்பமானவர்கள் முஹாஜிர்கள், மக்கால இருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் சொற்பமானவர்கள். நிறைய பேர் யாருன்னு கேட்டா 300 சொச்சத்திலும் ஒரு 200க்கும் அதிகமான மக்கள் அன்சாரிகள். அதிகமான மக்கள் யாரு? அன்சாரிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மக்கா காஃபிர்கள் யுத்தத்துக்கு வரானா அவனுக்கு அன்சாரிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுடைய நோக்கமே வந்துடுறா, அன்சாரிகள் எந்த மார்க்கத்துல இருந்தா எங்களுக்கு என்ன, மதீனாவாசிகள் யார வணங்கினா என்ன, யார தூதர்னு சொன்ன எங்களுக்கு அது தேவையில்லை. எங்க ஊர்ல இருந்து புறப்பட்ட ஒரு கூட்டம் வந்துச்சா இல்லையா, அவங்கள விட்டு வைக்க மாட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களை யாரையும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அவன் படை திரட்டிட்டு வரான்.
அப்ப இங்க அன்சாரிகள் நினைச்சு என்ன பண்ணிருக்கலாம், அது உங்க ஊர் பிரச்சனை, நீங்களே பாத்துக்கங்க, நீங்க அபூஜஹல்ட்ட என்ன பேசணும் பேசி சமாளிக்கிறீங்களோ யுத்தம் பண்றீங்களோ நீங்க பாத்துக்கங்கன்னு போயிடலாம். போறதுக்கான முழுமையான அந்த நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்கு. அந்த நிலைப்பாடு இருக்குன்னா மனதளவுல இல்ல, அதுக்கான தகுதி இருக்கு. சொல்லிட்டு போக, கை கழுவி விட்டுட்டு போக முழு வாய்ப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப யுத்தம் என்ன ஆக போகுது, அன்சாரிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, நம்ம யுத்தம் செய்வோம். ரசூலுல்லாஹ் முகம் மாறல. உமர் ரலியல்லாஹு அவங்க பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் முகம் மாறல. பிறகு அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு சஹாபி, அவர் பேசுறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகிய எங்கள் கருத்தை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நாங்க என்ன சொல்லுவோம்? இப்படி இந்த மனிதரை ஊருக்குள்ள சேர்த்துக்கிட்ட கடைசியில் நம்மளை யுத்தத்தில் இழுத்து விட்டுட்டாரு நாங்க பேசுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நாள் நடக்காது. நீங்கள் கட்டளையிட்டால் எங்க குதிரையை கடலுக்குள்ள இறக்க சொன்னால் நாங்க இறக்குவோம். நீங்க உங்களை தூதர்ல ஏத்துக்கிட்டோம், உங்களை எப்படி ஏத்துக்கல? ஊர் தலைவர் அப்படி நாங்க ஏத்துக்கலையே, அல்லது எங்க குடும்பத்தில் ஒரு இப்படி சாதாரண நினைக்கல, எங்களில் சகோதரர் அப்படி நாங்க பார்க்கல. அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபின்னு நாங்க நம்புறோம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறத எங்க வேலை. அப்ப நாங்க யுத்தத்துக்கு வருவோமா? நீங்க பயப்படணும், பயப்பட வேண்டிய தேவையில்லையே. நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் எங்கள் குதிரையை கடலுக்குள்ள இறக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறுது, மலர்கிறது. சிரித்த முகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மாறினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு தூதருக்கான அடிப்படை கண்ணியம் என்ன தெரியுமா? அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கண்ணியம், அவர் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். ஏன்னா ஒரு நாளும் தூதர்மார்கள் பாவத்தை ஏவ மாட்டார்கள், பாவத்தை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் இறைவனினுடைய கட்டளை அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். எதை இவருக்கு நான் சொல்றேனோ அதைத்தான் இவர் பேசுவார். அப்ப தூதருக்கு கட்டுப்படுறது யாரு கட்டுப்படுற மாதிரி? அல்லாஹ்க்கு கட்டுப்படுற மாதிரி. அதை அந்த அடிப்படையை புரிந்து அந்த தூதருக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை மிகச்சரியாக செய்தவர்கள் சஹாபாக்கள், மிகப்பெரிய கோட்டை விட்டவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள். அதை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு ஈமான் கொள்ளணும், தூதர்மார்களை, நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரை. ரெண்டாவது அவரை கண்ணியப்படுத்தணும். கண்ணியப்படுத்தணும்னா அரசாட்சியில் உட்கார வைக்கணும்ன்றது இல்ல, அப்படி அவசியம் இல்லை. சில நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அரச பதவி அனுபவிக்காமலே போய் சேர்ந்தவங்க உண்டு. அப்ப அரச பதவிங்கிறது இங்க முக்கியம் இல்லை, அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும், அதான் அவருக்கு செய்கிற கண்ணியம். மூன்றாவது அவருக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும் என்னது? ரசூலுல்லாஹ்க்கு இப்ப வீடு இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு இப்ப உணவு இல்ல, ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்துல பெரிய நெருக்கடியில சங்கடத்துல இருக்கிறாங்க, நம்ம பொருளாதாரத்தை போட்டு ரசூலுல்லாஹ் காப்பாத்துவோம், அந்த உதவியா? எந்த நபியுமே அடுத்தவர்களுடைய கரத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க தன் வாழ்வாதார விஷயத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் பேசுகிறான், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். சூரா யாசீன்ல வருது, இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். உங்கள்கிட்ட கூலி கேட்காத நேர்வழியில் இருப்பவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அது அந்த இடத்துல முத ஆளை யார் இருப்பான்? நபிமார்கள் தான் இருப்பாங்க. நபிமார்கள் காசு பணத்தை எதிர்பார்த்து வந்தவங்க கிடையாது. அவங்க நபி ஆனதுல இருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் மனிதர்கள் ஏதாவது பணம் தருவாங்க, உணவு தருவாங்க, உடை தருவாங்க, இருப்பிடம் தருவாங்க, இது எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அல்லாஹ் தருவான். எல்லா ஆசையும் உங்களுக்கு உண்டு. யார் தருவா? அல்லாஹ் தருவான். நீங்களாம் எங்களுக்கு தர வேண்டியது இல்லை. அப்ப இவருக்கு நம்ம என்ன உதவி செய்யணும்? இவர் எதை மார்க்கம்னு சொல்றாரோ அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நாம இவருக்கு சேர உதவி. இவர் இதை மார்க்கன்னு ஒண்ணு வழிகாட்டிட்டாரு, நீங்க நான் கடைபிடிச்சேங்கிறதோ நிக்க கூடாது. நான் கடைபிடிச்சிட்டு அதை கண்ணியம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்து செய்ய வேண்டிய உதவி என்னது? கடைபிடித்ததை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். அது அடுத்த தெருக்கோ, அடுத்த வீட்டுக்கோ, அடுத்த குடும்பத்துக்கோ, அடுத்த தலைமுறைக்கோ, அடுத்த காலத்திற்கோ கொண்டு போய் சேர்க்கணும். இது அவருக்கு செய்கிற உதவி. ரசூலுல்லாஹ் தன் இறுதி பேருரையில் மக்களுக்கு பல போதனைகளை செய்யறாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி, அதை என்ன செய்யுங்க? அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுங்க. லியு பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். உங்களை விட உங்களிடத்திலிருந்து கேட்பவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளலாம். அதனால தகவலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பரப்பிக்கிட்டே இருங்க. மார்க்க செய்தி என்று எப்போது என்ன பண்ணுங்க? பரப்புங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு செய்யற உதவி. வேற எந்த உதவி நபி கேட்கல. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டது இல்ல. இந்த உம்மத்துல எந்த மனிதர்கிட்ட யாரு ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க உதவிகள். எனக்கு பணம் தா, காசு தா, இது நபிக்கு தேவையே கிடையாது. தேவையில்லைன்னா அதனுடைய அவசியம் இருக்கிறது, ஆனால் அது அல்லாஹ்ட்ட வாங்கிக்குவாங்க. மக்கள்கிட்ட வந்து கையேந்துகிற நிலையில் அல்லாஹ் ஒரு நாள் நபிமார்களை வைத்தது கிடையாது. அப்ப நபிக்கு செய்ய வேண்டிய உதவி என்பது நபி சொன்ன மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பதோடு அடுத்த தலைமுறைக்கு சொல்வது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு, இவருடன் அருளப்பட்ட அந்த வேதத்தை, அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். நபி இல்லைன்ற ஒரு நிலை வரும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வரும். நபி நம்ம மௌத் வரைக்கும் கூட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க.
எந்த சமுதாயத்துக்குமே நபி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சில நபர்கள் வேணா நபி மௌத் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், நான் நபி ஹயாத் இருக்க வரைக்கும் இவங்க மௌத்தா இருக்கலாம். ஆனால் பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நபி இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, நபி மௌத்தாயிருவாங்க. எல்லா நபி மௌத்தாயாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம கூட அல்லாஹ் விதிவிலக்க வச்சதுக்கான காரணம் மறுமையின் அடையாளம் என்ற இடத்துல. அந்த மறுமையின் அடையாள நேரத்தில் வந்து இறங்கி அவரும் மௌத்தாகத்தான் போறாரு. அப்ப நபிமார்கள் வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, போயிருவாங்க. நபிமார்கள் போயிட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தை யார் வழி நடத்துவது? நபிமார்கள் கொண்டு வந்த வேதம் வழி நடத்தும். நம்ம வேதத்தை நபின்ற இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும். நபிக்கு கொடுத்த அத்தனை கண்ணியத்தை இந்த வேதத்துக்கு கொடுக்கணும். நபியை நம்ம எப்படி கட்டுப்பட்டோமோ கீழ்ப்படிந்தோமோ அப்படி இந்த வேதத்துக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். ஏனென்றால் இப்ப நபி நம்ம இடத்துல ஏவக்கூடிய இடத்துல இல்ல, வேதம் நமக்கு ஏவக்கூடிய இடத்துல இருக்கு. இப்படி யார் இறை வேதங்களுக்கு கீழ்ப்படுகிறாரோ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சில இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அதனுடைய ஊர்ஜிதத்தை நமக்கு ரொம்ப உத்தரவாதப்படுத்தி காட்டும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உலாயிக்கல் முஃப்லிஹூன் சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர்கள் வெற்றியாளர்கள், முடிஞ்சிருச்சு. அதன் அர்த்தம் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு என்ன சொல்றான்? இவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள் உறுதிப்படுத்துறான். வேற இந்த 4 காரியத்தை ஒருத்தர் செய்யல, நீ மறுமையில வந்து என்கிட்ட வெற்றியெல்லாம் எதிர்பார்க்காதங்கிறான். நான் தூதர்னு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறேன், அவரை நம்பணும். நம்பிட்டியா? அவரை கண்ணியப்படுத்தணும். அவருக்கு கட்டுப்பட்டுட்டியா? அவருக்கு உதவி செய்யணும். அவர் மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டியா? அவர் கொண்டு வந்த வேதத்தை பின்பற்றணும். அந்த வேதத்தை பின்பற்றினியா நீ சொர்க்கம் போகலாம். இல்ல இதுல நான் குறை வச்சுட்டேன், நீ நரகம் போன்றுவான், நீ வெற்றியாளராக ஆக முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. இவர்கள் நேர்வழி பெற்றவர் அப்படிங்கிறத ரசூலுல்லாவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். இவங்க தான் நேர்வழி பெற்றவர். போன வசனத்துல என்ன பார்த்தோம்னா இவர்கள் வெற்றியாளர்கள் பார்த்தோம். அதே மாதிரி நபியை சம்பந்தப்படுத்தி இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது எந்த வசனம், என்ன செய்தி? பெண்கள். சரி சரி, இவர் யாருக்கான தூதர்? அந்த வசனம் ஆரம்பத்தில் வருது, புரியல. அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. சரி, பதில் சரியான பதில் தான். 158வது வசனம் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. அந்த ஜமீஆ தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் நான் ஒருவன் தான் தூதர். உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் நான் ஒருவன் தான் தூதர். அப்படின்னா ரசூலுல்லாஹ் நாளைக்கு மௌத்தாயிரலாம், மக்கள் கடந்துகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு எங்க தூதர்னு அடுத்த தலைமுறை கேட்க கூடாது, உங்களுக்கு நான் தான் தூதர். இன்னும் 2000 வருஷம் கழியும், அப்போ ஒரு கூட்டம் வரும், எங்களுக்கு யார் தூதர்? உங்களுக்கு இவர் தான் தூதர். தூதர் இவர் தான், அது மாற்றமே கிடையாது. நீங்கள் எத்தனை கால பொழுதுகளை தாண்டினாலும் சரி இவர் தான் தூதர். இதுல அல்ல எதை நிலைநாட்டுறான்னா இவருக்கு அப்புறம் ஒருத்தர் வரமாட்டாருன்னு அர்த்தம். உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் இவர் தூதர் அப்படின்னு சொல்றதுல இருந்து இந்த வார்த்தை அல்ல இவருக்கு மட்டும் தான் பயன்படுத்துறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப இவருக்கு பிறகு வேற இன்னொரு நபி வரமாட்டார். நீ இன்னொரு நபிலாம் எதிர்பார்க்காத, வருவாரு, அல்லாஹ் அனுப்புவான், வரவே மாட்டார். இவர் தான் பின்பற்றணும். இன்னும் 10,000 வருஷம் தாண்டிட்டுமே, இந்த துனியா கியாமத்தினால அல்லாஹ் நீளமா ஆக்கி கொண்டு போறான். இன்னும் 10,000 50,000 வருஷம் ஆனாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கியாமத்தினால அல்லாஹ் கொண்டு வர்ற வரைக்கும் தூதர். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத்து. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொந்தம். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பதான் அடுத்த விஷயத்துக்கு வரான். யார் நேர்வழி பெற முடியும்? இவரை நான் அனுப்பிட்டேன். நேர்வழி ஹிதாயத்து யாருக்கு கிடைக்கும்? ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி அந்நபியல் உம்மி அல்லதி யுக்மினு பில்லாஹி வ கலிமாத்திஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வையும் இந்த நபியையும் நம்புகிறாரோ, நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நம்பிக்கையினுடைய அஸ்திவாரமே இறை நம்பிக்கை. அல்லாஹ்வின் நம்பிக்கைக்கு அடுத்தபடி நபி நம்பிக்கை. அல்லாஹ் அதைத்தான் இதை சொல்றான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை அவன் தூதரை நீங்கள் நம்புங்கள். அந்த தூதர் எப்படிப்பட்டவர்? அந்நபியல் உம்மி அல்லதி யுக்மினு பில்லாஹி வ கலிமாத்திஹி. அந்த தூதர் அவர் எழுத படிக்க தெரியாதவர். அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் வார்த்தையும் நம்பக்கூடிய இடத்துல அவர் இருப்பார். அப்ப அவர் நம்ப மாட்டேன்னு போக மாட்டார், அவர் கரெக்டா நம்புவார். அவரை நீங்கள் நம்புங்கள். வத்தபிஊஹு,
அதே நேரத்தில் நீங்கள் அவரை பின்பற்றுங்கள், லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் இதனால் நேர்வழி பெறுவீர்கள். அப்ப நபியை நம்புங்க, நபியை பின்பற்றுங்க, நேர்வழி கிடைக்கும். நேர்வழி வேற எங்கேயும் நீங்க போய் தேட வேண்டியதில்லை. எனக்கு நேர்வழி கிடைக்கலையே, நேர்வழிக்கு நான் எங்க போறது, எங்கேயுமே போகண்டாம், நபி கிட்ட வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப யார்கிட்ட இல்ல, நபி அல்லாத யாருக்கிட்டையுமே நேர்வழி இல்லைன்னு அர்த்தம். நபி அல்லாத யாருக்கிட்ட என்ன கிடையாது, நேர்வழி கிடையாது. அது மௌலவிமார்கள் அல்லது இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் யாராக இருக்கலாம். ஷாஃபி இமாம், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அதற்கு பின்னால் வந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, இப்படி எந்த இமாம்களுடைய பட்டியல், முழு உலகத்தில் உள்ள மொத்த இமாம்களை சேர்த்தாலும் சரி, நேர்வழி யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ரசூலாட்ட தான். இவரை நம்பி இவரை பின்பற்றினா மட்டும்தான் உங்களுக்கு நேர்வழி. இவரை நான் நம்ப மாட்டேன் அல்லது இவரை பின்பற்ற மாட்டேன், எங்களுக்கு வேற அசர்த்துமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தடமாறி விட்டால் அது நேர்வழி விட்டே தடமாறியதாகத்தான் அர்த்தம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தில் நீர் ஊற்றி ஏற்பட்ட நிகழ்வை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது, சொல்லுங்க. யாரும் சொல்லலையா? சரி சரி, நீரூற்றை தொடர்ந்து வேற என்ன அருள்லாம் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்ததா அல்லாஹ் பேசுறேன். சரி 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 சரி, வேற சரி, ஓகே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் தூதரை கண்ணியப்படுத்தல அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சான்று இது. கடல் கடக்க வைத்தது ஒரு பெரிய அற்புதம். கைத்தடி பாம்பாக மாறியது அது ஒரு பிரம்மாண்டமான அற்புதம். இப்ப இத்தனை அற்புதத்தை பார்த்துட்டு அந்த சமுதாயம் செய்த ஒரு முக்கியமான அட்டூழியத்தை பத்தி அல்லாஹ் இதுல பேசுறான். அல்லாஹ் சொல்றான், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமமன் ஒரு 12 கிளைகளை கொண்ட கோத்திரங்களாக பிரிக்கிறான். அது ஒரு பிரம்மாண்டமான சமுதாயம். அது 12 குலங்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். வா உஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம், அந்த பாறையின் மீது கைத்தடியை கொண்டு அடிக்க முடியும். அப்படி அடிக்கப்படும் போது அதில் இருந்து ஏறத்தாழ 12 நீர் ஊற்றுகள் வந்தது. அவங்க தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த தண்ணீருக்கு வந்து 12 வகையான தண்ணீர்கள் நல்லா வெளியெடுத்துறான். அதை 12 குளங்கள் கிளைகள் கொண்ட கோத்திரங்கள் அவர்கள் தங்களுடைய நீர்நிலைகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப தண்ணியை லேசா கொடுத்துட்டான். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒண்ணு தண்ணி. அதை லேசப்படுத்தி கொடுத்துட்டான். அது ஃப்ரீ, காசெல்லாம் கிடையாது. தண்ணியை கொடுத்த உடனே அடுத்து அல்லாஹ் செய்யறான் பாருங்க, வதல்லல்னா அலைஹிமுல் கமாம், மேகத்தை கொண்டு அவர்கள் மீது நாம் நிழலிட செய்தோம். அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, நாடோடி வாழ்க்கை யூதர்களுக்கு, பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு. அப்ப எங்க போனாலும் வெயில் வெப்பத்துல தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை. மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நம்ம நிழல் அமைச்சோம். யாருக்குமே இது மாதிரியான சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. மேகத்தை கொண்டு அவர்களுக்கு நிழல் அமைத்தோம். அப்ப பெரிய உஷ்ணமே இருக்காது, எங்கனாலும் படுத்துவங்களாங்கிற ஒரு நிலை. அடுத்து அல்லாஹ் சொல்றோம், அன்சல்னா அலைஹிமுல் மன்ன வ சல்வா, மண்ணு சல்வா என்ற ஏதோ ஒரு வகை உணவு. அந்த உணவை அல்லாஹ் வானத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கி இருக்கிறான். குலு மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிற இந்த ரிஸ்கில் தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள். ஒமா லலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யல்லிமூன், அவர்களுக்கு நாம அநியாயம் பண்ணல, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மனுஷனுக்கு தேவையே உணவு தேவை, குடிபான தேவை, நமக்கு வந்து இருப்பிட தேவை. இப்ப இருப்பிடம் இல்ல, வெயிலால் பாதிப்பு இல்லைன்னு மேகத்தை கொண்டு நிழலிட்டுட்டான். இல்ல, தண்ணியை கொடுத்துட்டான். உணவுக்கு கஷ்டப்பட வேண்டாம், வானம் பார்க்கணும், பூமி பார்க்கணும், நம்ம பயிர்களை எல்லாம் விளைய வைக்கணும், அதற்காக வந்து காலங்கள் காத்திருக்கணும், அறுவடை செய்யணும், சமைக்கணும். உனக்கு ஸ்ட்ரெயிட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டாவே நான் தரேன் அல்லாஹ் உணவு கொடுத்துட்டான். சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அல்லாஹ் வழிபடுறதை தாண்டி வேற என்ன வேலை இருக்கு? ஒரு வேலை இல்லை. அல்லாஹ் அந்த மக்களுக்கு இட்ட கட்டளையை பாருங்க, ஒய்தா கீழலகும் ஸ்குனு ஹாதிகில் கரியா ஒ குலு மின்ஹா ஹைது ஷிஅத்தும், இந்த ஊர்ல நீங்க தங்குங்க, விரும்பியவாறு சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னோம்.
ஃபகூலு ஹித்தத்துன், அவர்களுக்கு நாம சொன்ன ஹித்தத்துன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோம். வதுகுலுல் பாப சுஜ்ஜத்தன், சுஜூது செய்து கொண்டே அந்த ஊருக்குள் நுழையுங்கள். அப்படின்னா பணிந்து கொண்டேன்னு அர்த்தம். சுஜூது பண்ணிக்கிட்டே போகலாம் முடியாது, நகர முடியாது. நீங்கள் பணிந்து கொண்டே அந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்று கட்டளையிட்டோம். நகஃபிர் லக்கும் ஹதீஆத்திக்கும், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் நாம் மன்னிப்போம். ச நஸீதுல் முஹ்ஸினீன், நன்மை செய்வோருக்கு இவ்வாறு நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்றோம். இந்த ஊர்ல நீங்க தங்குங்க, உங்களுக்கு வீடு வாசல் ஊரு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு உணவை நம்ம கொடுக்குறோம், சாப்பாடு கரெக்டா வேலை வேலைக்கு வந்து சாப்பிட்டுருங்க, தண்ணீர் ஏற்பாடு பண்ணிட்டோம், தண்ணியை குடிச்சிருங்க. ஹித்தத்துன்கிற வார்த்தை நீங்க சொல்லுங்க, அதை சொல்றது மட்டும் தான் உங்க வேலை. பணிந்து கொண்டு இந்த பூமியில வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பத்தலல் அல்லதீன லலமு மின்ஹும், அந்த கூட்டத்தாரில் அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்கள் மாற்றினார்கள். கௌலன் கைரல்லதி கீழலகும், அவர்களுக்கு நாம் சொல்லாத வார்த்தையாக வேறு ஒன்றாக அதை மாற்றி விட்டார்கள். ஹித்தத்துன்கிற இடத்துல வேற ஒரு வார்த்தை அவங்க போட்டுக்கிட்டாங்க. அந்த வார்த்தையை விளையாட்டாக மாற்றியவர்கள் இவர்கள். அதாவது இந்த வார்த்தை விளையாட்டுங்கிறது வந்து யூதர்களுக்கு கை தேர்ந்த ஒரு காரியம். அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். ஹித்தத்துன்னு நான் சொல்ல சொன்னேன், ஆனா அவன் ஹித்தத்துன்னு சொல்லல, வார்த்தையை மாத்திட்டான். இந்த மாத்தின ஆட்கள் இவங்க பிற்காலத்தில் எப்படி இருந்தாங்கிறத நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொல்லணுங்கிறது கட்டாயமா? முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் அது நன்மைக்குரிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, முஹப்பத்து. மாற்று மதத்தவருக்கு அது கட்டாயம் கிடையாதுல்ல, கடந்து போயிடலாம்ல. அஸ்ஸாமு அலைக்கும் வார்த்தையை மாற்றியவர்கள் இவர்கள். ராயினா அப்படின்னு ஒரு அரபு வார்த்தை உண்டு. ராயினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். ராயினான்னு என்ன அர்த்தம்? எங்களை கவனியுங்கள். ராயினாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, எங்களை மேய்ங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆடு மாடு மேய்ப்பாங்கல்ல, எங்களை மேய்ங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து சஹாபாக்கள் சொல்ற ஒரு வார்த்தை, வளமையா சொல்ற ஒரு வார்த்தையில ஒண்ணு ராயினா, அல்லாஹ்வின் தூதரை எங்களெல்லாம் கவனிச்சுக்கங்க அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க, எங்களை அரவணைச்சுக்கங்க அப்படின்னு அர்த்தம். இவனும் இதே வார்த்தையை சொல்லுவான். அவன் என்ன அர்த்தத்தை சொல்லுவான்? நீங்க ஆடு மேய்க்கிற ஆள் தானே, எங்களையும் மேய்ங்க அப்படின்னு கிண்டலாக பேசுகிற ஒரு ஆட்கள். அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், நீங்க ராயினான்னு சொல்லாதீங்க, உந்தூர்னான்னு சொல்லுங்க. அதுவும் அதே அர்த்தம் தான். உந்தூர்னான என்ன அர்த்தம்? எங்களை கவனியுங்கள். அப்ப இந்த வார்த்தையில மாற்ற முடியாது இல்ல, உந்தூர்னால வச்சு வார்த்தை மாற்ற முடியாது. இவன் வார்த்தையில மாத்துவாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இதைத்தான் அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திலும் ஹித்தத்துன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் வார்த்தை மாற்றினார்கள். பணிவற்றவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. கடலோரத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி இந்த அத்தியாயம் பேசக்கூடிய செய்திகள் என்ன? கடலோரத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயம். சரி 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 வேற குரங்கு மற்றும் வேற பன்றிகளாகவும் மாற்றினோம். குரங்குன்றது ஒரு இடத்துல வருது, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றியதாக மற்ற இடத்துல வருது. இந்த சனிக்கிழமை வாசிகள் யாரு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூசா நபியின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் சனிக்கிழமை தடை செய்யப்பட்டது? வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. இல்ல, வெள்ளிக்கிழமை ஜும்மா முழு நாள் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு தடை இல்லை. 12:30 வாங்கினா 12:30 கடை அடைக்கலாம். 1:15 தொழுக முடியும், 1:15 கடை திறந்துக்கலாம். சரி, அதாவது இந்த சனிக்கிழமை தடைங்கிறது வந்து இது இந்த சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்ட வழிபாடு கிடையாது. இப்ப வெள்ளிக்கிழமை நமக்கு வழிபாடு கரெக்டா? வெள்ளிக்கிழமை நீங்க காலையில இருந்து கடை திறந்துக்கலாம் ஜும்மா பாங்கு வரைக்கும். ஜும்மா பாங்கு சொல்லிட்டா சட்டை எழுத்தி சாத்திட்டு பள்ளிக்கு வந்துடணும். இப்ப தொழுக முடியுது, மறுபடியும் போய் என்ன பண்ணிடலாம்? வியாபாரத்தை தாராளம் பார்க்கலாம். அல்லாவே சொல்றான், நீங்க வந்து பூமியில ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு பூமியில அலைந்து தெரிந்து அல்லாவின் அருளை தேடிக்கொள்ளுங்கள். முழு நாள் தடை இல்லை. அந்த தொழுகை நேரம், அந்த பயான் நேரம் மட்டும் வியாபாரத்தை விட்டு விலகிருங்க அப்படின்னு நான் சொல்றான். இங்க அல்லாஹ் என்ன பண்றான்னா அந்த நாளே கூடாதுங்கிறான். அப்ப அந்த நாள் கூடாதுன்னா அந்த நாளுக்கு மாற்றமா ஏதாவது வழிபாடு முழு நாள் ஏதாவது இருக்குதா? லைலத்துல் கத்ர் மாதிரி வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை முழுக்க தொழுங்க, வழிபடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இது வழிபாடுக்காக தடுக்கப்பட்டது இல்லை, நமக்கு வழிபாடுக்குன்னு தடுத்தான். ஜும்மான்னு ஒண்ணு இருக்குது,
அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்கிறோம். இங்க வழிபாட்டுக்கு இல்ல, இவங்க ஆல்ரெடி ஒரு தப்பை ஏதோ பண்ணி இருக்கிறாங்க. அந்த பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் இது அல்லாஹ் எதா சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு தவறு செஞ்சிருக்கிற. இதுவும் பனி இஸ்ரவேல் சமுதாயம், மூசா நபியின் சமுதாயம் தான். அதுல இருந்து பிரிந்து கடலோர பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவறு செய்து இருக்கிறார்கள். அந்த தவறுக்கான தண்டனையாகத்தான் என்ன கொடுக்கிறான், வாரத்துல ஒரு நாள் மீன் பிடிக்க கூடாது. அவங்களுடைய பிரதான தொழிலே மீன் தான், மீன் பிடிப்பது. அப்ப அவங்க மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். எதை தடைன்னு அல்லாஹ் ஆக்குறானோ அதை கொண்டுதான் அல்லாஹ் சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய முக்கியமான பண்புகள்ல உண்டு, அவனுடைய குணாதிசயத்துல உண்டு. ஒரு காரியத்தை ஹராம்னு ஆக்குவான், ஹராம்னு ஆக்கினதான் அழகா வச்சிருப்பான். ஹலால்னு ஆக்கியிருப்பான், ஹலால் அழகா இருக்காது. இது யதார்த்தம். நீங்க மது எடுத்துக்கிட்டாலும், விபச்சாரம் எடுத்துக்கிட்டாலும், வட்டி எடுத்துக்கிட்டாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தில் லட்ச வியாபாரம் இருக்கும். ஆனா வட்டி கொடுக்கற மாதிரியான ஒரு நிம்மதி வேற எதுவுமே கொடுக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் 50,000 போட்டு 60,000 எடுக்கிறோம், வீட்டுல நோகாம உட்கார்ந்து எடுக்கிறோமே, நஷ்டமே ஆகாது இல்ல. அந்த அழகை எதுல கொடுத்திருக்கிறான்னா ஹராமான வட்டியில தான் கொடுத்திருக்கிறான். ஹராம எப்போதுமே அழகுபடுத்தி காட்டுவான்ல. ஏன் அழகுபடுத்தி காட்டுறான்னா இது சோதனை. இப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வேட்டையாடக்கூடாது, அது ஹராம். வேட்டையாடுறது இப்ப நம்ம வேட்டையாட போறது இல்ல, வேட்டையாடலான்னு அனுமதி கொடுத்தாலும் வேட்டையாட போறது இல்ல. நம்மகிட்ட காசு இருக்குது, கடைக்கு போறோம், பொருளை வாங்கி சாப்பிட போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வேட்டையாடுவதுங்கிறது ஒரு பிரதானமான காரியம். அவங்களுக்கு லேசரெல்லாம் உணவுப் பொருள் கிடைக்காது. ஒரு முயல் போகும், மான் போகும், ஏதோ ஒரு ஜீவன் போகும், அதை அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுறதுங்கிறது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம். அல்லாஹ் அதை தடுக்கிறான். நீங்க ஹஜ்ஜுக்கு இஹ்ராம கட்டிட்டீங்கன்னா இஹ்ராம கலையற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்க கை பக்கத்திலே ஆயுதம் இருக்கும், கண்ணுக்கு பக்கத்திலேயே வேட்டை பிராணி ஓடும், நான் ஓட வைப்பேங்கிறான். ஓட வைக்காம இருந்திருக்கலாம்ல, வேட்டை பிராணியை கண்ணில் சிக்கலைன்னா நான் பாவம் செய்யவே மாட்டேனே. எந்த ஒரு அழகான பெண்ணும் இங்க வரலன்னா விபச்சாரமே நடக்காத. மதுவே உலகத்தில் தயாரிக்கப்படலைன்னா மது யாரும் அருந்த மாட்டாங்களே. எல்லாருமே நல்லவங்களா இருந்தா துனியாவே நம்ம சொர்க்கம் போயிருமே. எல்லாருமே நல்லவனா இருந்தா எல்லாருமே சொர்க்கம் வந்துருவாங்களே. இதான் அங்க பிரச்சனையே. நீங்க உண்மையில் இறையச்சவாதியாங்கிறத பாக்குறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, சில ஹராமை அழகுபடுத்துவான், கை நெருக்கத்துல கொண்டு வந்து வைப்பான், அப்படின்னா பிடிச்சிடலாம் ஹராமை, அப்படி காட்டுவான் அல்லாஹ். அப்ப நாம வேட்டை பிராணிகளை உங்க கண்ணெதிரில் கொண்டு வந்து வைப்போம், டக்குன்னு அடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி கூட நீ ரொம்ப நேரம் தேடணும், அதுக்கு பொறி வைக்கணும், குறி வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. நீ இஹ்ராம கட்டிட்டேன்னா பிராணியை பக்கத்துல கொண்டு வந்து வைப்பேன், நீ அடிச்சுட்டேன்னா உன் ஹஜ் போச்சு, உன்னுடைய இஹ்ராம் நாசமா போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. இது முன்னால் செய்த ஒரு தவறுக்கான தண்டனை. மீன் பிடிச்சா இதுக்கப்புறம் தண்டனை இதை விட மோசமா இருக்கும்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணி தான் அவங்கள விட்டுருக்கிறான். சனிக்கிழமை மீன்கள் என்ன செய்யுது, கடல் பகுதியினுடைய கரை ஓரத்துல வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிக்குது. இது சாதாரண விஷயமா இருக்க, போன ஒரு கையில அப்படி மீனை பிடிச்சிட்டு வந்துடலாமே. இன்னைக்கு யாரும் மீன் பிடிக்கல, இன்னைக்கு பிடிச்சி நம்ம கொண்டு போய் வித்தா ஃப்ரெஷ்ஷான மீன், அதுக்கு தனி அமௌண்ட். அந்த பொருளாதார ஆசை அவர்களுக்கு ஏற்படுது. ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை மீறி அவர்கள் மீன் பிடிப்பதற்கு கடலுக்குள் செல்கிறார்கள். போகிற கூட்டத்தை இன்னொரு கூட்டம் தடுக்குது, போகாதீங்க. எப்போதுமே இந்த துன்யா கியாமத்து நாள் வரைக்கும் தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கூட்டம் வந்து என்னன்னா, செய்கிற செயல் ஏதோ குழப்ப மாதிரி ஏதும் தெரியும். வரதட்சணை கல்யாணம் வேண்டாம், ஆடம்பரமாக திருமணங்கள் நடத்த வேண்டாம், அல்லது பொருளாதாரத்தை வீண்படுத்திட வேண்டாம், பெண்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் இப்படித்தான் இருக்கணும். நீங்க சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு திரைப்படம் வருது, இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். அப்படியே அந்த திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறான். அவன் என்னத்தையும் எடுக்கிறான், என்னத்தையும் பார்க்கறான், நமக்கு தேவையில்லை. ஆனா இதை நாம பார்க்கணும், இதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து சமுதாயத்தில் உருவாக ஆரம்பிக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, 40 வருஷம் முன்னாடி முஸ்லீம் நல்லா தான் காட்டினாங்க. இப்ப தானே தீவிரவாதியா காட்டுறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரவாதியை காட்டலையே. அப்போ அழகா தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு தஃப் அடிச்சுக்கிட்டு அவர் நல்ல நல்ல போதனை எல்லாம் செய்யற மாதிரி தான் முஸ்லீம் காட்டியிருப்பாங்க. அப்பவும் முஸ்லீம் சமுதாயம் என்ன நினைச்சதுன்னா, நமக்கு சினிமா கூடாது, அது ஹராம் என்ற ஒரு நிலையில இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு திரைப்படம் வந்துருச்சு, அது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை சூழலை காட்டுது அப்படின்ன உடனே, அது அப்படி காட்டல, அப்படி காட்டுதுன்னு சொன்ன உடனே அதை நியாயப்படுத்துகிற ஒரு ஆட்கள் வராங்க. அப்ப அதை தடுக்கிற ஆட்கள் இந்த சமுதாயத்தில் உண்டு. எப்போதெல்லாம் தீமை வளருதோ அந்த தீமையை அறுத்தெறிவதற்கு ஒரு கூட்டம் வரும். இங்க வருது, சனிக்கிழமை மீன் பிடிக்க ஒரு கூட்டம் போகுது, அவன் போறான் ஒளியிறான், நமக்கு என்னன்னு அவங்க விலகல. இந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க மீன் பிடிக்காதீங்க, போகாதீங்க. அல்லாஹ் ஒரு காரியத்துக்கு தடுத்துட்டான் நம்மள, அல்லாஹ் அதை கண்டிச்சிருக்கிறான். இப்ப நமக்கு தடை விதிச்சிருக்கிறான். அப்ப நாளைக்கு 4 நாள் பிடிக்காதுன்னு என்ன பண்றது, வாரம் முழுக்க பிடிக்காதுன்னு என்ன செய்யறது, வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறது? அல்லாஹ் எப்படினாலும் அடுத்து தடை விதிக்கலாம். அதனால அதுக்கு பயந்து கொள்வோம், நாம இந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு அந்த கூட்டம் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. வாங்க.
தீமையை செய்ய சென்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் நின்று தடுத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிற விதத்தில். அப்ப அல்லாஹ் எதை எப்படி அமைச்சிருக்கிறான்னு, எவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் தீமையை விதைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி நன்மையை விதைக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போதுமே இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாகவே சொல்றாங்க. அதாவது இந்த கியாமத் நாள் வருகிற வரை சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த சமுதாயத்தில் அவங்க எதுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துகிட்டே இருப்பாங்க. பாவம் செய்கிறவனுக்கு இத்தனை மக்கள் வராங்க அப்படின்னா நன்மை செய்கிற ஒரு கூட்டம் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கும். அவங்க நன்மை ஏவுவாங்க, தீமை தடுக்கிற ஒரு நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் இந்த மீன் பிடிக்கிற கூட்டத்தை தடுக்கிறாங்க, வேதனை வந்துரும் பயப்படுறாங்க. பிரச்சனை என்னன்னா, அல்லாஹ் ஒண்ணு அழிக்கிறது மட்டும் இல்லை, எங்களையும் சேர்த்து அழிச்சிருவோம். அழிச்சாலும் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை அவர்கள் தடுக்கிறார்கள். இதற்கப்புறம் சில காரியங்கள் நடந்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய செய்திகளை வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்த வாரத்திற்கான வசனம் என்பது 165 இருந்து 185 வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நிறைய சகோதரிகள் படிக்காம வந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பயான்னா கேட்டுட்டு போயிடலாம். இது நம்மளும் குர்ஆனை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதனால படிச்சுட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வளர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான், ஒரு 20 வசனம் தான். தினம் எடுத்து அந்த 20 வசனம் படிச்சா கண்டிப்பா நம்ம பதில் சொல்லிடலாம். கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.